இப்போது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே படித்தவங்க தான். ஒரு 90% படித்தவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் இவ்வளோ விவாகரத்து, குழந்தை இல்லாதது, ஆரோக்கியமின்மை இப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே கிடையாது. அவங்களாம் தான் புதுசாக கண்டுபிடிச்சதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை முறையே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம நிறையா படித்தவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ படித்தவங்க வந்து தனக்கு உண்டான நாலேஜ் வந்து இதுதான், நம்ம செய்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஜோதிடத்தில் பொறுத்தவரையும் இது இருக்குது, இது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க ரொம்ப வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, நம்ம வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்குற ஜோதிடம்னு உங்களுக்கு தெரியும். வெற்றிலை எடுத்து வைக்கும்பொழுது 5வது வெத்தலை வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களுடைய விஷயத்தில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லைம்மா, இந்த தெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு வந்துடும். அதுதான் ஹைலைட்டே. இப்போது ஜாதகத்தில் பார்த்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை வெற்றிலையில் வச்சு கண்டுபிடிக்கும் பொழுது அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் தெய்வம், இந்த தெய்வத்தை நீ காலை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பதில் கிடைக்கணும். ஒரு ஜோசியம் பார்க்க போகிற ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு விடை கிடைக்கணும். அந்த விடை வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கும்போது கிடைக்கும். எப்படி சொல்கிறேன்? ஜாதகத்தில் இத்தனாம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அதில் போட்டிருக்கோம். அதை படித்து பார்க்குறது வந்து ஒரு பெரிய ப்ரிடிக்ஷனே கிடையாது. எந்த ஒரு டூலுமே இல்லாமல் ஒரு 15 வெத்தலைக்கு மேலே வந்து எண்ணி பார்க்காம வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து தெய்வ அனுகூலங்கிறது ஒன்று வேணும். அந்த தெய்வ அனுகூலத்தை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம அந்த பிரச்சனத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி அந்த தெய்வ அனுகூலம் வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து சாமியாடி தான் சொல்லணுங்கிறது தேவையில்லை. அந்த உட்காந்து சொல்லும் பொழுதே அந்த ஒரு எண்ணங்களில் நம்ம சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஆருடம், இதுதான் லக்னம், இதுக்கப்புறமேட்டு இவங்க இதை செஞ்சால் கரெக்டாக இருக்குங்கிறது தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். அதனால தான் இந்த வெற்றிலை பிரசனத்தை கோயிலில் சாமிக்கு பார்த்துருக்காங்க தேவ பிரசனமாக. அப்போது இப்போ ஐயப்பன் கோயிலில் வந்து சபரிமலையில் வருடத்துக்கு 4 முறை வந்து இந்த பிரசனம் பார்ப்பாங்க. என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதுக்கு உண்டான ஆருடம் வந்து ஒன்று வருது அப்படின்னா அதுதான் ஐயப்பனுடைய லக்னம் அன்னைக்கு பொறுத்தவரையும். அதுபோல் ஒரு குடும்பத்துக்கு இது சிம்ம ராசியில் ஒருத்தவங்க இருப்பாங்க குழந்தைங்க, மகர ராசியில் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்படி எல்லா ராசியுமே கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னா 2 பேர்த்துக்கு 7.5 சனி, 2 பேர்த்துக்கு சனி தேசை, 2 பேர்த்துக்கு ராகு தேசை அப்படிலாம் சொல்லி ஒரு பலனை எடுத்து சொல்ல முடியுமானா ஒரே வார்த்தை அந்த ஜோசி சொல்லுவார், கோயிலுக்கு விளக்கு போடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இதை பொறுத்தவரையும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நீ இந்த பாயிண்ட்டை தொட்டினா போதும் உன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கடவுள் எடுத்து கொடுக்குறது தான் அந்த லக்னமே.